மூத்த பத்திரிகையாளர் திரு சுப்பிரமணியன் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். உச்சநீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கு, அதிரடி காட்டியிருக்கு ஆளுநர் நோக்கி, எப்படி பாக்குறீங்க? இது உண்மையிலே ஒரு லேண்ட்மார்க் தான். ஏன்னா கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு இயற்றும் பொழுது சில விஷயங்களை ஒரு சொல்லாம விட்டுருப்பாங்க. அதாவது என்னன்னா, ஒரு கவர்னர் தனக்கு அளிக்கப்படும் ஒரு அந்த அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கு ஒரு காலகட்டம் அவங்க நிர்ணயிக்கவே இல்லை. காரணம் என்னன்னா, ஒரு கவர்னர் மாதிரியான ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கிற ஒரு ஒரு பதவிக்கு ஒரு அரசியலமைப்புல கால ஒரு நிர்ணயிப்பது காலகட்டம் நிர்ணயிப்பது ஒரு ஒரு நல்ல முடிவு இல்லை. ஏன்னா அவங்க கவர்னர் மாதிரி ஒரு பொசிஷனுக்கு வர்றவங்களுக்கே தெரியும் அப்படிங்கிற ஒரு ஒரு நல்ல எண்ணம், ஒரு சிறப்பான ஒரு உணர்வு. ஆனா அதுவே ஒரு 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 லூப் ஹோல். அது அரசியலமைப்பு ஃப்ரேம் பண்ணவங்களுக்கு தெரியாது கிடையாது. அவங்க அந்த லூப் ஹோலோ ஒரு கேப் விடல, ஒரு நம்பிக்கை வைத்தார்கள். பின்னாடி வர்ற கவர்னர்கள் இத்தனை ஒரு வாரத்துக்குள்ளேயோ, ஒரு மாசத்துக்குள்ளேயோ, 3 மாசத்துக்குள்ளேயோ, 6 மாசம், ஏன் ஒரு வருஷத்துக்குள்ள நீ ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்ற ஒரு கால நிர்ணயம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவசியமே இல்லைன்னு நினைச்சாங்க. ஏன்னா அவங்களா தானாகவே உணர்ந்து செயல்படுவார்கள் என்று. ஆனா நம்முடைய கவர்னர், தமிழக கவர்னர் திரு ஆர்.என். ரவி அந்த நம்பிக்கையை கம்ப்ளீட்டா தகர்த்தெடுத்தார். தகர்த்தெடுத்தது மட்டும் இல்ல, எனக்கு கால நிர்ணயமே இல்லைங்கிறதுனால நான் எவ்வளவு நாள் வேண்டுமானாலும் என்னுடன் ஒரு அசம்பிளியால் அனுப்பி வைக்கப்பட்ட பில் மீது உட்கார்ந்திருக்கலாம், அதன் மீது நான் முடிவெடுக்காமல் காலம் தாழ்த்தலாம். ஏன்னா கான்ஸ்டிடியூஷன்ல எனக்கு இவ்வளவு நாளுக்குள்ள நீ முடிவெடுக்கணும்னு கூறப்படவில்லை அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்ல, அதுக்கு மேல ஒரு படி போனாரு. ஐ கால் இட் கியூபர்னட்டோரியல் அரகன்ஸ். என்னன்னா ஒரு 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 திமிர்த்தனமான பேச்சு கூட ஒரு கட்டத்துல பேசினாரு. நான் வித்ஹோல்ட் பண்ணினா இட் இஸ் டெட். அதாவது நான் நிறுத்தி வைத்தால் அது இறந்ததாக அர்த்தம் அப்படின்னு. அதுதான் உலகத்துல நீங்க யுஎன் மாதிரி ஒரு அமைப்புல இருக்கிற வீட்டோ பவர். எல்லா கண்ட்ரீஸும் சேர்ந்து ஒரு ஒரு ரெசல்யூஷனை கொண்டு போனாலும் யுனைடெட் நேஷன்ஸ்ல, ஐக்கிய நாடுகள் சபையில அந்த 5 பெரிய நாடுகள் இருக்கு இல்லையா, யுஎஸ், யூகே, சைனா, பிரான்ஸ், ஜெர்மனி, அவங்க 5 பேர் யாராவது ஒருத்தராவது நோன்னு சொன்னா தட் இஸ் வீட்டோ. 193 உறுப்பினர்கள் கொண்ட அமைப்புல ஒரே ஒரு கண்ட்ரி நோன்னு சொன்னா வீட்டோ வராது. சோ இவர் அந்த மாதிரி பவர் தனக்கு இருப்பதாக ஒரு ஒரு கனவு கண்டு ஒரு கனவு உலகத்தில் இருந்தார். நான் நிறுத்தி வைத்தால் பில்ஸ் ஆர் டெட்னு அவரே ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷன்ல பேசினாரு. நம்ம அப்பவே இதை பத்தி எழுதியிருக்கோம். அப்படி கிடையாது, அரசியலமைப்பு அப்படி சொல்லவில்லை. உங்களுக்கு அனுப்பப்பட்ட ஒரு பில்லை ஏதாவது தவறு இருந்தால், இல்ல உங்களுக்கு ஏதாவது மீது ஒரு விளக்கம் தேவைப்பட்டால் திருப்பி அனுப்ப வேண்டும். என்ன காரணம் சொல்லி திருப்பி அனுப்ப வேண்டும். அசம்பிளி அதை ரீட்ரேட் பண்ணி மறுபடியும் திரும்ப அனுப்பினால், கரெக்ஷன் இல்லாமலோ திரும்பி அனுப்பினால், அதை ஒத்துக்கொள்வதை தவிர, சைன் பண்ணுவதை தவிர வேற உங்களுக்கு பவரே இல்லை. ஏனென்றால் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் சொன்னது மாதிரி கவர்னர்களுக்கு என்று தனிப்பட்ட அதிகாரம் எங்கும் கிடையாது. எப்படி மத்திய அரசின் ரெக்கமெண்டேஷன் தான் பிரசிடென்ட் தன்னுடைய அதிகாரமாக பயன்படுத்துகிறாரோ, அதே மாதிரி மாநில அரசின் கேபினட்டின், மாநில அரசின் அசம்பிளியின் ரெக்கமெண்டேஷன் தான் கவர்னர் தன்னுடைய அதிகாரமாக பயன்படுத்த. இட்ஸ் கால்ட் ரிஃப்ளெக்டட் பவர். இது அவருக்குன்னு ஒரிஜினல் பவர் கிடையாது. இவர் முதலாவதாக தனக்கு ஒரிஜினல் பவர் இருப்பதாக நினைத்துக் கொண்டார். 2வது எவ்வளவு நாள் வேணாலும் காலம் தாழ்த்தலாம் என்று நினைத்துக் கொண்டார். 3வது காலம் தாழ்த்தினால் அந்த பில் இறந்து விட்டது என்று நினைத்துக் கொண்டார். 4வதாக ஓகே 2வது முறை அனுப்பினால் கூட அதிலிருந்து தப்பிப்பதற்காக நான் பிரசிடென்ட் அனுப்பிடலாம். 10 பில்லு 2 வருஷம் உட்கார்ந்துருக்காருங்க டெசிஷன் எடுக்காம. ஏன்னா அங்க கால நிர்ணயம் இல்லை. அது ஒரு கட்டத்துல அவர் மேல சுப்ரீம் கோர்ட் திட்ட ஆரம்பிக்கும் போது என்ன பண்றாருன்னா, 10யுமே திரும்ப சுப்ரீம் கோர்ட் பிரசிடென்ட்க்கு அனுப்புறாரு. இதை சுப்ரீம் கோர்ட் வன்மையா கண்டித்திருக்கிறது. நீங்கள் ஒரு முடிவு எடுத்து விட்டால், நிறுத்தி வைக்கணும் என்று முடிவு எடுத்து விட்டால் உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி விட்டீர்கள் என்று அர்த்தம். அதற்கு பிறகு 2வது முறையாக அசம்பிளியில் வரும் பொழுது உங்க அதிகாரத்தை 2வது ஆப்ஷன் பயன்படுத்தி பிரசிடென்ட்க்கு அனுப்ப முடியாது. நீங்க கையெழுத்து போட்டுதான் ஆக வேண்டும் என்று ஆக்சுவலி இன்னைக்கு வந்த தீர்ப்பு மிக நல்ல தீர்ப்பு. காரணம் என்னன்னா, சட்டத்தில் இருந்த சில, நான் ஓட்டைகள் சொல்ல மாட்டேன், சில இடைவெளிகள் நிரப்பப்பட்டிருக்கின்றன. ஒன்று, நீ உனக்கென்று தனி அதிகாரம் இல்லை என்று 1001வது முறை சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்குது. 2வது மிக முக்கியமாக 1 மாதத்திற்குள் முடிவெடுக்க வேண்டும் என்று ஒரு டைம் நிர்ணயித்திருக்கு. இது ஆக்சுவலி கவர்னர் ரவியால் ஆளுநர் பதவிக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய இழுக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா
கான்ஸ்டிடியூஷன்ல டைம் ஃப்ரேம் வைக்கல. காரணம் கவர்னரின் அதிகாரத்தின் மீது கான்ஸ்டிடியூஷன் எழுதிய நம்முடைய முன்னோர்கள் நம்பிக்கை வைத்தார்கள். இப்பொழுது 1 மாத காலத்துக்கு முடிவெடுக்க வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட்டை கம்பல் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி ஒரு டைம் ஃப்ரேம் வச்சது மூலம் திரு ரவி அவர்கள் தனக்கு மட்டுமல்ல தான் வகித்த பதவிக்கே மற்ற கவர்னர்களுக்கும் சேர்த்து ஒரு பெரிய இழுக்கு ஏற்படுத்தி விட்டார். ஆனால் இதனால் ஒரு இடைவெளி அடைப்பட்டிருக்கிறது. இனிமேல் யாரும் காரணம் சொல்லாம ஒரு எண்ட்லெஸ்ஸா உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டாங்க. 1 மாதத்துக்கு முடிவெடுக்க வேண்டும். ஒரு வகையில இது நல்லது. இது வரலாற்று சிறப்பு மிக்க லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். இப்போ இந்த தீர்ப்பு இப்போ இந்தியா முழுக்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கக்கூடிய அளவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா, தமிழ்நாடு அரசு ஆளுநரோட செயலை, ஆளுநருக்கு பாக்கெட் வீட்டோ அதிகாரம் மாதிரி அவர் செயல்படுறாரு, இது ஆட்சியை பாதிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் முன் வச்சாங்கல்ல, எப்படி கொண்டு போனாங்க தமிழக அரசு? அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது மொத்தம் 12 பில்லுங்க. அதுல 10 2 வருடமாக எந்த முடிவும் எடுக்காமல் வைத்திருக்கிறார். சரியா? ஸோ அவங்க ரிமைண்டர் அனுப்புறாங்க, சட்டசபையிலையும் பேசுறாங்க, ஒன்றும் இல்லை. தென் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மூவ் பண்றாங்க. நவம்பர் மாதம் அந்த விசாரணைக்கு வந்தது 2023. அப்போ சுப்ரீம் கோர்ட் சில அப்சர்வேஷன்ஸ் வைக்கிறாங்க. கவர்னர் இதே மாதிரி கவர்னர் காலம் தாழ்த்த முடியாது, எண்ட்லெஸ்ஸா காலம், அதாவது முடிவில்லாமல் காலம் தாழ்த்த முடியாது. இது எப்படி நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னு சில கேள்வி கேட்ட உடனே அடுத்த ஹியரிங் தேதிக்கு முன்பாக என்ன பண்றாரு? ஏற்கனவே இவர் இந்த பில்களை எல்லாம் இந்த பில்களை திரும்பி அனுப்புறார். திருப்பி அனுப்புற பில்லை ஒரு கரெக்ஷன் இல்லாமலோ தமிழக அரசு திரும்பவும் அவருக்கு அனுப்புகிறது. ஸோ ஆர்டிகல் 200 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் படி அவருக்கு 3 அதிகாரம் தாங்க இருக்கு. ஒன்று ஒரு பில்லை திருப்பி அனுப்பலாம், இல்லை நிறுத்தி வைக்கலாம், இல்லை பிரசிடென்ட்டுக்கு அனுப்பலாம், ஜனாதிபதிக்கு அனுப்பலாம். இவர் என்ன பண்றாரு? ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி திருப்பி அனுப்புறாரு. ஆனா திருப்பி அனுப்பப்பட்ட பில் மறுபடியும் அவருக்கே அனுப்பப்பட்டால் அரசாங்கத்தால், மாநில அரசாங்கத்தால், அவருக்கு அதை கையெழுத்து போடுவது வேறு ஆப்ஷன் இல்லை என்பதுதான் கான்ஸ்டிடியூஷன். ஓகே, இவர் நிறுத்தி வச்சு திருப்பி அனுப்பினதை அவர்கிட்ட மறுபடியும் வந்த உடனே திரும்பவும் முடிவெடுக்காம இருக்கிறார். அப்பதான் தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட் போகும்போது சுப்ரீம் கோர்ட்ல அவர் சொல்றாங்க, நீ ஏன் நிறுத்தி வச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு அட்வைஸா கேட்கும்போது சுப்ரீம் கோர்ட் கேட்ட துணியை வைத்துக்கொண்டு இவருக்கு தெரிஞ்சிருச்சு நமக்கு எகேன்ஸ்டா சொல்ல போறாங்கன்னு. ஸோ அடுத்த ஹியரிங்க்கு முன்னாடி என்ன பண்றாருன்னா, இந்த 10ஐயுமே கையெழுத்து போடவில்லை, கான்ஸ்டிடியூஷன் சொன்ன மாதிரி கையெழுத்து போடவில்லை, பிரசிடென்ட் அனுப்பிச்சிட்டாரு. ஒரு 3 ஆப்ஷன் அவைலபிள்னா நீங்க ஒரு ஆப்ஷன் தான் யூஸ் பண்ண முடியும். அவர் ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணிட்டு அது வேற மாதிரியா போகும், எதிராக போகுங்க நிலைமை. 2வது ஆப்ஷன் யூஸ் பண்ண முடியாது. அவர் 2வது ஆப்ஷன் யூஸ் பண்ணி பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிச்சாரு. இன்னைக்கு அதைத்தான் சொல்லியிருக்காங்க. தமிழக அரசு அது திரும்பவும் சுப்ரீம் கோர்ட்ல போய் இந்த மாதிரி பண்ணியிருக்காருன்னு சொல்லவும் ஒரு நீண்ட விவாதத்துக்கு அப்புறம், நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் அவங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் எழுதியிருக்காங்க. அது என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நம்ம பேசுனதா சொல்றாங்க, 3 ஆப்ஷன்ல ஒன்றை நீங்கள் பயன்படுத்திய பிறகு, அதாவது திரும்பி அனுப்பிய பிறகு மறுபடியும் அந்த பில்கள் உங்கள் முன்னாடி வந்தால் எவ்வாறு நீங்கள் அதை பிரசிடென்ட்டுக்கு, ஜனாதிபதிக்கு அனுப்ப முடியும்? அது நேர்மையான முடிவு அல்ல, அது அன்கான்ஸ்டிடியூஷன் சொல்லிருக்காங்க. ஒரு கவர்னருக்கு இதை விட ஒரு ஸ்ட்ராங்கான வார்த்தைகள்ல சுப்ரீம் கோர்ட் சொல்ல முடியாது. ஸோ தமிழக அரசு வேற வழி இல்லாமல், தமிழக அரசு ஜனாதிபதிக்கு எழுதி பார்த்தாங்க, தமிழக அரசு அசம்பிளியில் பேசி பார்த்தாங்க, மற்றபடி அவங்களுக்கு ரிமைண்டர் எழுதி பார்த்தாங்க, எங்கேயும் ஒர்க் அவுட் ஆகல. இறுதியாக கடைசி ஆப்ஷனாக அவங்க சுப்ரீம் கோர்ட் போனாங்க. சுப்ரீம் கோர்ட்ல இன்று ஒரு கிளாரிட்டி வந்திருக்கிறது. நான் சொன்னேன் இல்லையா, இது ஒரு சட்டத்தில் ஓட்டை இல்லை. கவர்னரும் கான்ஸ்டிடியூஷன் சம்பந்தப்பட்ட மேட்டர் நீங்க ஓட்டைன்னு சொல்லக்கூடாது. ஒரு விரிவான பார்வையை கொடுத்துருக்கீங்க திரு சுப்பிரமணியம். உங்களோட விரிவான பார்வைக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.